பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி பெற்றுக்கிறீர்கள், ஆவியில நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் என்ன செய்கிறது இல்லை, அதை பெற்றது மாதிரியே நினச்சிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. பெற்று எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் உங்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என்ன செய்யறதில்ல, உணர்றதில்லை, விசுவாசிக்கிறது இல்லை, அதையே நீங்கள் என்ன செய்யறதில்ல, செயல்படுத்துகிறது இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, பட்டம் பெற்றிருக்கிறீங்க, பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்கிறீங்க அப்படின்ட்டு நான் இப்போ டாக்டருக்கே படித்தாங்கன்னு வச்சுங்க, மூஞ்சி பார்த்தா டாக்டர்னு தெரிஞ்சுக்குமா? இந்த அம்மா டாக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க, இவங்களை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுதா அல்லது நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியுமா? நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். டாக்டருக்கு படிச்சுக்கிறாங்களா இல்லையான்னு அவங்ககிட்ட கையில் என்ன செய்திருக்கணும்? ஏதாவது உடம்பு சரியில்லாத ஒரு காய்ச்சலோட ஒரு பையனை கூட்டிகிட்டு போனால் என்ன செய்வாங்க? டெத்தஸ்கோப்பில் ஊசி போடுறத பார்த்தாவே என்ன செய்திருவாங்க? இந்த அம்மா என்ன இந்த அம்மா டாக்டர் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம படித்த படிப்பு பட்டமெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் வெளியில் என்ன தெரியாது, என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறாருங்க. அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறது? நம்முடைய கிரியைகளினாலே. ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன், நான் பெரிய டாக்டருங்க, நான் பெரிய வக்கீலுங்க, எதில் கண்டுபிடிக்க முடியும்? நம்முடைய படிப்பு, நம்ம செய்கிற செய்களும், நம்முடைய கிரியைகளும், நம்முடைய நடவடிக்கைகளும் தான் நம்முடைய படிப்பை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அதே போல பார்க்கும் பொழுது படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை கூட நம்ம என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பேசுகிற பேச்சு அவர்களை காட்டி கொடுக்கும், அவர்கள் நடக்கிற நடக்கை அவர்களை காட்டி கொடுக்கும். அதே போல பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய கேரக்டரே பரிசுத்த ஆவி இருக்கிறாரா இல்லையா என்பதை காட்டி கொடுக்கும். உங்கள் வாயிலிருந்து இப்போ நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா அது பரிசுத்த ஆவியானவர். உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது உங்கள் வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதுவே கேட்கவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே பார்க்கும் பொழுது சர்வசாதாரணமாய் பேசுகிறதான கெட்ட வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பேசுன்னு சொல்கிறதில்ல, அது நம்முடைய மாம்சத்திலிருந்து பேசுகிறது. பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறோம்? ஆஃப் பண்ணி பேசாமல் உட்காந்துருங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஆலயத்தில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்? லபலபலன்னு பேசணும். மற்ற வீட்டுக்கு போனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வீட்டிலிருந்து வேலைக்கு போகும்போது படிக்க போகும்போதெல்லாம் நீங்கள் அந்நிய பாஷைக்காரர் வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே நான் எம்பேச்சு தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்த ஆவியானவரை அமர்த்தி உட்கார வச்சிடறோம். ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்யறோம்? பரிசுத்த ஆவிக்கு நாம இடம் கொடுக்கறதில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்மோடு தான் இருக்கிறாருங்க. அவர் எப்போதும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நாம தான் அவரை அறியாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது பாவம் செய்யும் போதும் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருந்தாருங்க? தாவீதுக்குள்ளே தான் இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்தார்? தாவீதோடு இருந்து அவனை எச்சரித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ எனக்கு விரோதமாக என்னை வச்சுக்கிட்டே நீ பாவம் செய்தா இல்லை, உனக்கு பிறக்கிற முதல் குழந்தை என்னாகும்? செத்து போகும். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி என்னை வச்சுட்டே நீ பாவம் செய்கிறையா, நான் பாரு உனக்கு தண்டனை, அதுக்குண்டான தண்டனையை உனக்கு கொடுப்பேன். நீ ஒளிப்படத்தில் செஞ்சா, நீ ஒளிஞ்சிட்டு செஞ்சையில் உன்னுடைய சந்ததி உன்னுடைய பையனே அதை வெட்ட வெளியில செய்வான். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு பெரிய தண்டனையை கொடுத்தார். என்ன செய்தாருங்க? தண்டனையை கொடுத்தா. ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவி இல்லைன்னு நினைச்சிட்டு நீங்க பாவம் செஞ்சிடாதீங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு கண்டித்து உணர்த்துகிறார். ஆகவே அந்த கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் வச்சுக்கிட்டே இல்லை நான் பரிசுத்த ஆவியானவரை அங்கேயே வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன், ஆலயத்திலே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுடைய சாகு வரைக்கும் அவர் இருக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு வேதத்தில் எதுக்காக சொல்லணும்? வேதத்தில் கூட எலிசா மரித்து போனாருங்க. மரித்து போய் அவரோட எலும்பை அவரை கொண்டு போய் எங்க பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு செத்து போன வாலிபனை அவருடைய கல்லறையில் போட்டாங்க. அவர் ஏற்கனவே செத்து போயிட்டார்ல, மக்கி போயிருக்கும்ல, அதே இடத்துல இன்னொருத்தர் அடக்கம் பண்ணுறதுக்கு குழியை தோண்டி உள்ள போட்டவன் அந்த செத்து போன எலிசாவினுடைய எலும்புல பட்டு என்ன ஆயிட்டான்? உயிர் அடைஞ்சிட்டான். செத்து போனவன் என்ன ஆயிட்டான்? உயிர் அடைஞ்சிட்டான். அப்படின்னா யார் இருந்தா அந்த எலும்புக்குள்ளே, சரீரத்தில்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் தான் நம்ம ஆண்டவருடைய ரகசிய வருகை வரும்போது இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய செத்து போன சரீரங்கள், நம்முடைய ஓடுகள், மண்டையோடு, கை கால் எலும்பு எங்கெங்கே தனித்தனியாக இருந்தாலும், சரீரம் செத்து போயிருந்தாலும் மக்கி போயிருந்தாலும் எல்லாமே ஒன்று சேரும்.
உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், நரம்புகள் இணையும், தோள்கள் தசைகள் உருவாகும், தோள்கள் மூடும், பற்கள் உண்டாகும், முடி இருக்கும். எல்லாமே பார்க்கும் பொழுது மகிமையின் சரீரமாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம எலும்பு மண்டையோட்ட கூட நாம புதைச்சிட்டோம்னு வச்சுங்க, 4 வருஷம் கழிச்சு அதே இடத்துல மறுபடியும் வேற ஒருத்தனை புதைக்கிறதுக்காக குழியை தோண்டுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம மண்டையோட்டை எடுத்து மண்டையோட இருப்போம். அந்த மண்டையோட தூக்கி கூட என்ன செய்திருப்பாங்க, வெளியே தூக்கி வீசியிருப்பாங்க. ஆனால் ஆணுடைய வருகையில் அந்த உடைஞ்சு போன மண்டை பார்க்கும் பொழுது, செயலிழந்து பார்க்கும் பொழுது உரு தெரியாத மண்டையோடுகள்லாம் அன்றைக்கு ஒன்று சேரும். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து ஒரு புது மனிதனாக மகிமையின் சரீரமாக எழும்பி ஆண்டவருக்கு முன்பாக பார்க்கும் பொழுது எதிர்கொண்டு போவோம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, துக்கப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா.